இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி, வேதாகமக்கு பகுதி 1 பேதுரு 1வது அதிகாரம். பரிசுத்தவானாகிய பேதுரு, பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபத்தில் 1வது நிருபம் என்று அழைக்கப்படுகிற 1 பேதுரு 1வது அதிகாரத்தை நாம் வேத ஆராய்ச்சியாக வசனமாக அதன் அர்த்தத்தை கவனித்து வருகிறோம். இதற்கு பொதுவான இன்ட்ரடக்ஷன், அறிமுகம். இதை எழுதியது யார், யாருக்காக எழுதுகிறார், எந்த காலகட்டத்தில் எழுதுகிறார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். தொடர்ந்து 1வது வசனம் 2வது வசனத்தின் ஒரு சிறு பகுதியையும் நாம் ஆராய்ச்சி செய்தோம். தேவன் நமக்கு உதவியாக இருந்தார். இந்த பகுதிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் தொடர்ந்து இப்பொழுது சொல்ல போகிற 2வது வசனத்தில், அதாவது 1 பேதுரு 1வது அதிகாரம் 2ஆம் வசனம் துவங்கி நாம் பார்க்க போகிற கருத்துக்கள் நமக்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதுவரை அந்த முதல் பகுதி இன்ட்ரடக்ஷன், அறிமுகத்தையும் அதற்கு அடுத்த பகுதியும் கேட்கவில்லை என்றால் தயவு செய்து அது யூடியூபில் இருக்கிறது, அதை நீங்கள் கேட்டு அதற்கு பிறகு இதை கேட்பீர்கள் என்றால் இதன் அர்த்தம் உங்களுக்கு ஆழமாக பதியும். காரணம் என்னவென்றால் 1 பேதுரு, பரிசுத்தவானாகிய பேதுரு எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகள், அதில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக 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 முக்கியமானதாய் அமைகிறது. அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்வது பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு மட்டுமே நம்மால் செய்து கொள்ள முடிகிறது. அதற்காகத்தான் தயவு செய்து நீங்கள் இதற்கு முன்பாக கொடுத்திருக்கிற பகுதிகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எங்கள் அப்பா பிதாவே, எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவரே, இந்த உலகத்தில் வாழ்கிற எங்களுக்கு தெய்வீக நம்பிக்கையை கொடுத்து இவ்வுலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழவும், ஆண்டவரே உம்மோடு வாழக்கூடிய நம்பிக்கையை நாங்கள் அதிகரித்து கொள்ளவும், உறுதிப்படுத்தி கொள்ளவும் நீர் கிருபை செய்து வருகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசுங்கப்பா. இந்த உலகத்தில் பலவிதமான தோல்விகளை கண்டு ஆண்டவரே நாங்கள் நொந்து போயிருக்கிற சமயத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒன்றுதான் எங்களை உயிர்ப்பிக்க முடியும். ஏனென்றால் உம்முடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த ஜீவனும் வல்லமையும் உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் வேத புத்தகத்திலே 1 பேதுரு 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 1வது அதிகாரம் துவங்கும் போதே முதல் வசனத்திலே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இது யாருக்கு எழுதுகிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா, இந்த நாடுகளில் சிதறுண்டு இருக்கிறவர்களுக்காக இவர் எழுதுகிறார். உடனே நமக்கு ஒரு யோசனை தோன்றும், எதற்காக இவர்கள் சிதறுண்டு இருக்கிறார்கள்? இவர்கள் டிஸ்பர்ஸ்டு, பல இடங்களில். இப்போ ஒரு மணியை எடுத்து கீழே தெரியாமல் போட்டுட்டோன்னா அது என்ன செய்த, அந்த முத்துக்கள் எல்லாம் சிதறி போகிறது இல்லை? அந்த மாதிரி தான் இங்கே சிதறி போயிருக்கிறார்கள் என்ற வார்த்தை படுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நாம் இருக்கிற இடத்துல ஒரு கூட்டமாக நமக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நல்ல ஆட்கள், இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் வசிக்கிறன்னா அந்த இடத்த விட்டு நம்ம மாறி போனோன்னா நம்ம எவ்வளோ யோசிப்போம். அப்போ இவர்கள் சிதறுண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் விருப்பத்தினால் இப்படி நடக்கவில்லை. பலவிதமான பெர்சிக்யூஷன், அவர்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவம். எதனால் உபத்திரவம்
ஏற்படுகிறது. AD 64 கிறிஸ்துவுக்கு பின் 64 ரோமாபுரியிலே ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட் வருகிறது. இதெல்லாம் நமக்கு சரித்திரத்தில் தெரிந்தது. நெருப்பு பற்றி எரிகிறது, ரோமாபுரியே பற்றி எரிகிறது 6 நாட்களுக்கு. அந்த நாட்களிலே அப்போ இருந்த நீரோ மன்னன் தான் இதற்கு காரணம் என்று மக்கள் சொன்னபோது நீரோ மன்னர் என்ன செய்கிறார்? பழியை தூக்கி கிறிஸ்தவர்கள் மீது போட்டு விடுகிறார். அந்த கூட்டத்தில் அதை நம்பினவர்களுக்கு அநேகர் கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் ஏற்படுகிறது. இப்படி துன்பமும் வருத்தமும் அவர்களுக்கு பலவிதமான மரணம் ஏற்படக்கூடிய நிலையில் அவர்கள் இருப்பதினால் அவர்கள் பல இடங்களுக்கு சிதறுண்டு போகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் இதை எழுதின அப்போஸ்தலராகிய கிறிஸ்துவின் திருத்தூதர் என்று தன்னை அழைத்து கொள்ளுகிற பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போ பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிறார். பேதுரு யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறிமுகத்தில் நான் தெளிவாய் சொல்லியிருக்கிறேன். இவர் அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து இருந்தபோது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மரித்து உயிர்த்தெழுந்த பூலோகத்தை விட்டு கடந்து சென்ற பிற்பாடும் இவர் தலைவராக இருக்கிறார். ஆதி சபையின் தலைவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட இவர் ஒரு நிருபத்தை எழுதுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருக்கமாக இருந்தவர். உண்டு உறங்கி அவரோடு அதிகமாக பேசி அவரை நீர் கடிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவரோடு நெருங்கி இருந்தவர் தான் பரிசுத்தவானாகிய பேதுரு. அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? இந்த உபத்திரவத்தின் காரணமாக நாடு விட்டு, தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு பல இடங்களில் சிதறுண்டு போனவர்களுக்காக எழுதுகிறார். எதற்காக சிதறுண்டு போகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்படி அவர் எழுதும்போது 2வது வசனத்தில் பாருங்க, 2வது வசனம் நாம் ஏற்கனவே ஒரு பகுதியை பார்த்தோம். இப்போ அடுத்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த 2வது வசனம் மட்டுமே எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. அருளும் அமைதியும் உங்களிடத்தில் பெருகுவதாக. இது கிரேக்க கலாச்சாரத்தில் எப்போதுமே சமாதானமும் கிருபையும் உங்களோடு பெருகட்டும் என்று சொல்லுவது கிரேக்க கலாச்சாரத்தில் மிகவும் அதிகமாய் காணப்பட்டது. நம்ம எபிரேய கலாச்சாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? பீஸ் இல்லையா, உங்களுக்கு சமாதானம் சமாதானம்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட ஷலோம் சொல்கிறாங்க இல்லையா, அது உங்களுக்கு சமாதானம்ன்ற மாதிரி. இந்த இடத்துல கிரேக்க கலாச்சாரத்தின்படி பார்க்கும்போது கிருபையும் அமைதியும், கிரேஸ் அண்ட் பீஸ், எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது காலையில் உங்களுக்குமா இந்த நாள் முழுசும் ஆண்டவருடைய கிருபையும் தேவனால் கொடுக்கப்படும் சமாதானமும் உங்களுக்கு பெருக வேண்டும், நீட்ஸ் டு பி மல்டிப்ளைன்னா அதை போல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்லை. அதே அந்த கிரேக்க கலாச்சாரத்தின்படியே இவர் தன்னுடைய நிருபத்தை ஆரம்பிக்கிறார். எழுதுகிற யாருக்கு? உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள். யாருக்கு? உபத்திரவத்தின் மூலமாக தங்கள் சொந்த இடத்தையெல்லாம் விட்டு கடந்து சென்றவர்களுக்கு. அவர்களுக்கு எழுதும்போது அவர்களை யார் என்று குறிப்பிடுகிறார்? நீங்கள் இந்த உலகத்தில் தற்காலிகமான குடிமக்கள், டெம்பரரி சிட்டிசன்ஷிப். நம்ம இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறது இட் இஸ் ஒன்லி அ டெம்பரரி சிட்டிசன்ஷிப். பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் இருந்தால் நம்ம எப்படி வாழுவோம்? இல்லை டெம்ப்ரரி சிட்டிசன்ஷிப் இருந்தால் நம்ம எப்படி வாழ்வோம்? யோசித்து பாருங்கள், நமக்கு எல்லாருக்கும் விளங்கும். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் தற்காலிகமாய் நீங்கள் குடியிருக்கிறீங்கன்னு அவங்கள அட்ரஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு அருள் கிருபையும் உங்களுக்கு அமைதியும் உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். இப்போ அடுத்தது பார்க்கும்போது தந்தையாம் கடவுளின் முன்னறிவிப்பின்படி, இந்த இடத்துல இந்த முன்னறிவிப்பின்படி என்ற வார்த்தையை மட்டும் உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். அநேகர் என்ன செய்கிறாங்க? தேவனின் முன்னறிவிப்பை தேவனுடைய தீர்மானம், முடிவான தீர்மானம் என்று யோசித்து கொள்ளுகிறார்கள். இதனால பலவிதமான
தேவனை குறித்த அறிவில் சத்தியத்தை விளங்கு கொள்ளுவதிலே பலவிதமான தவறுகள் ஏற்படுகிறது. நல்லா கவனிங்க. முன் அறிவிப்பின்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட்ன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது எதிர்மறையாக இருப்பது என்ன தெரியுமா? ப்ரீ டெஸ்டினேஷன். God has designed it beforehand. அது வேற, தேவனுடைய அறிவு வேற. தேவன் முன்னதாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பது வேற, தேவன் முன்னதாகவே எல்லாவற்றையும் தீர்மானம் செய்து விட்டார் என்பது வேற. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே எப்படி என்னவா மாறப்போகிறோம் என்பது தேவனுக்கு முதலாவதாகவே தெரியும். அவர் சர்வ ஞானி, ஆம்னிஷன் சொல்கிறோம் இல்லையா? தேவன் சர்வ ஞானி. சர்வ ஞானினா என்ன? சர்வமும் அவருக்கு தெரியும். சர்வம்னா என்ன? நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோன்னா நமக்கு முன்னால் இருக்கிறது, பின்னால் இருக்கிறது, நமக்கு இடது பக்கம் இருக்கிறது, வலது பக்கம் இருக்கிறது, ரேடியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மை சுற்றி என்ன நடக்குதோ அது அனைத்தும் தெரியும். அப்போனா தேவனது ஞானம் என்று சொல்லுவது நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. நம்ம கண்ணில் பார்த்தா கூட எதிர இருக்கிறது மட்டும்தான் பார்க்க முடியுது இல்லையா? கொஞ்சம் இந்த சைடும் அந்த சைடும் தெரியும், பின்னால் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம தலையை திருப்புனா கூட நமக்கு பின்னால் இருக்கிறத பார்க்க முடியாது. அதுதான் மனுஷனுடைய அறிவுமா. அதுபோல தான் நம்முடைய அறிவு இருக்குது. ஒரு சின்ன ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். அதை வைத்து நம்ம தீர்மானம் செய்யும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. தேவன் வானாதி வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சர்வ ஞானியாக இருக்கிறார். சர்வ ஞானி என்றால் என்னுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட ஒருவருடைய வாழ்க்கையில் இறுதியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்தவர் தான் நம் தேவன். முன்கூட்டி தேவன் தீர்மானிக்கவில்லை. தேவன் நம்முடைய கரத்தில் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், ஃப்ரீ வில். நாம் தான் தீர்மானிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன தீர்மானிக்க போகிறோம் என்பது நம் தேவனுக்கு தெரியும். ஏன் அவர் தடுக்கக்கூடாது? நம்ம மனசில் வருது இல்லையா? ஆமாம், நம்ம தப்பு செய்யும்போது பல வகையில் நம்மை தடை செய்வதற்கு முயற்சி செய்கிறார், எத்தனையோ வகையில். ஆனால் நம் கரத்தில் ஃப்ரீ வில், சுதந்திரம், என் இஷ்டப்படி என்னால் செய்ய முடியும் என்ற அந்த சுதந்திரம் நம்முடைய கரத்தில் இருப்பதனால் அநேக சமயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவதற்கு கூட மக்கள் என்ன செய்கிறாங்க? தவறி விடுகிறார்கள். அதனால் நல்ல கவனிங்க. ஐயோ, ஆண்டவர் முதலாவதாகவே முன்கூட்டியே அவர் திட்டமிட்டு விட்டார். இந்த மகன் அல்லது இந்த மகள் அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் இருக்காது என்பதை தேவன் திட்டமிட்டு விட்டால் அதற்கு பிற்பாடு நான் ஏன் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்கள் மாற மாட்டார்கள் என்ற தவறான எண்ணம் கொள்ள வேண்டாம். அது தேவன் முன்னதாகவே எல்லாவற்றையும் முடிவு செய்து விடுவது அல்ல. ஆண்டவருடைய முன் அறிவு என்பது என்ன என்றால் அதற்கு மிகவும் வேறுபாடானது. முன்னதாக என்ன நடக்கப் போகிறது? God knows the end from the beginning. முடிவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்திருக்கிறார். அதனால நான் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதும் தேவனை என்னுடைய தந்தையாய் ஏற்றுக்கொள்வதோ யார் கையில் இருக்குது? என்னுடைய கரத்தில் இருக்கிறது. அதனால ஆண்டவர் ஒரு நாளும் நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்கன்ட்டு யாரை குறித்தும் ஆண்டவர் திட்டம் செய்வதில்லை, முன் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த வகையிலும் தவறான எண்ணம் கொள்ள வேண்டாம். இந்த இடத்துல 2வது வசனத்தில் பாருங்க, தந்தையின் முன்னறிவின்படி. அடுத்தது இப்போ இந்த 2வது வசனத்தில் நம்ம ட்ரினிட்டியை பார்ப்போம், திருத்துவத்தை பார்க்கிறோம். தந்தையின் முன்னறிவு, கிறிஸ்துக்கு அடுத்தது என்ன பார்க்குறோம்? அவருடைய இரத்தத்தினால நம்ம என்ன செய்கிறோம்? தூய்மையாக்கப்படும். யாருடைய இரத்தம்? இயேசு கிறிஸ்துவின், மகனின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகிறோம். அடுத்தது தூய ஆவியினால் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? தெரிந்து கொள்ளப்படுகிறோம். அப்போ தந்தையின் முன்னறிவு இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அவர் நம்மை தூய்மையாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை
தெரிந்தெடுக்கிறார். திருத்துவத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த திருத்துவத்தை பார்ப்போமா? இந்த திருத்துவம் மிக மிக அருமையானது. அடுத்தது இதில் என்ன இந்த 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது முக்கியம், தூய்மையாக்கப்படுவது முக்கியம். இந்த கீழ்ப்படியும் போது நம்ம தூய்மையாக்கப்படுகிறோம். நம்ம அநேக சமயத்தில் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, நான் தூய்மையாக்கப்பட நான் முயற்சி செய்கிறேன்ட்டு. நம்முடைய முயற்சி ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தின அந்த தூய ரத்தம் ஒன்றுதான் என்னை தூய்மைப்படுத்த முடியுமே தவிர இந்த உலகத்தில் எதுவுமே என்னை என்ன செய்ய முடியாது, தூய்மைப்படுத்த முடியாது. நல்லது இல்லைங்களா? இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய முயற்சியினால் எதையோ செய்வோம் நாம் தூய்மையாக. ஆனால் நாம் நன்றாக ஆழமாக விளங்கி கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய ரத்தம் எப்போ சிந்த தொடங்கினார்? சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அவர் ரத்தத்தை சிந்த தொடங்கிட்டாருமா. அவருடைய ரத்தம் கெத்சமனே தோட்டத்தில் அவருடைய நெற்றியில் பெரும் வேர்வையின் பெருந்துளிகள் ரத்தமாக விழுந்ததுன்னு பார்க்குறோம். அவருடைய முதுகில் அடிக்கும்போது, பயங்கரமான அடிக்கும்போது, அது சொல்லும்போது ஒரு நிலத்தை உழுகிறது போல அது சொல்லவே நம்முடைய உடலெல்லாம் சிலர்க்குது இல்லையா? எப்பேற்பட்ட வகையில் அவர் ரத்தம் நமக்காக சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் சிந்துதல் நம்ம என்ன செய்கிறது? இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் மீ, என்ன பியூர் ஆக்கிடுது. தேவன் பரிசுத்தமாக இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாக இருக்க அது என்னை தூய்மைப்படுத்தி விடுகிறது. தூய்மைனா சுத்தம் நிலமா பரிசுத்தத்தை இந்த இடத்துல குடிக்குது. இது எப்போ நடக்கும்னா, நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது. எப்படி கீழ்ப்படிய முடியும்? 613 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு புதிய ஏற்பாட்டில் நான் அவரிடத்தில் நான் எப்படி அன்பு கூற வேண்டும், மற்றவர்களிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும், இப்படி பல காரியம் இருக்குதே. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேனா, நாம் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா என்ன தெரியுமாம்மா? அவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்காக சிந்தின ரத்தத்தை தேவனே பிதாவே, நீர் முன்னறிந்திருக்கிறீரே, உம்முடைய சர்வ ஞானத்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் தெரிந்தெடுத்து கொண்டார் என்ற அந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை நான் என்ன செய்கிறேன்? உறுதிப்படுத்துகிறேன். இந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துவது தான் கீழ்ப்படிதல். நீங்கள் எதையும் கீழ்ப்படிய முடியலையே சுவாமி, கீழ்ப்படியணும்னு நினைக்கிற என்னால் முடியலையேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க? உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். விசுவாசத்தை உறுதிப்படுத்த என்ன நடக்கும்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன செய்யும்? தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த தூய்மை ஆகும்போது திருத்துவத்தின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளையாக தேவனோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது நமக்கு எதை கொடுக்கிறது என்றால், உயிரூட்டும் எதிர்நோக்கு, லிவிங் ஹோப். சாதாரண நம்பிக்கை இல்லை. இந்த ஹோப்புன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு ஜென்ரல் யூஸில் ஏதோ நான் எதிர்பார்க்குறேன், அது நடந்தால் நடக்கும், நடந்தால் நடக்காது, இல்லாட்டி நடக்காதுன்னு யோசிக்கிறோம் இல்லை, அந்த ஹோப் இல்லைம்மா. இது லிவிங் ஹோப். லிவிங் ஹோப்புனா நாம் எதை குறித்து நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அது உயிருள்ள நம்பிக்கை. உயிருள்ள நம்பிக்கை என்றுமே என்னை வெட்கப்படுத்தாது. அதை தான் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் 3வது வசனத்துக்கு நம்ம வரலாம். 3வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பரிசுத்தவானாகிய பேதுரு திரும்பி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. யாரை போற்றுகிறார்? திருத்துவத்தை போற்றுகிறார். இதை போற்றும் போது அவர் சொல்றாரு, பிதா
தந்தை என்று சொல்கிறார். இந்த பிதா தந்தைன்னு சொல்கிறது நம்ம உலக வழக்கத்தின்படி யோசிச்சிடக்கூடாது. பிதானா முதல்ல அவர் இருக்கிறாரு, அப்பா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மகன் அவருக்கு அடுத்து வருகிறார். அப்பா முதல்ல, அதுக்கப்புறம் மகன் வந்தது. அப்படி இல்லை. இந்த திருத்துவத்தில் பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒரே காலகட்டத்திலிருந்து ஆதியும் அந்தமும் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அதனால் தப்பாக யோசிச்சிடாதீங்க, பிதா முதல்ல வந்தார், அதுக்கப்புறம் பிதாவினால் இயேசு கிறிஸ்து வந்தார். இல்லை, பிதா தந்தை என்ற உறவு, பிதா தந்தை பரிசுத்த ஆவி என்ற அந்த திருத்துவம் எல்லாமே ஒரே நிலையில், சம நிலையில் இருக்கிறது. பிதா தேவன், இயேசு கிறிஸ்து தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன். பிதா குமாரன் அல்ல, குமாரன் பிதா அல்ல. பிதா பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பிதா அல்ல. இதை நீங்கள் மனசில் ஒரு அறிவின்படி விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா திருத்துவத்தை நம்மால் முழுவதும் விளங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மனிதர்களுக்கு இல்லை. அந்த திருத்துவம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூன்று பேரையும் நம்ம பார்க்கும்போது சமநிலையில் அவங்க ஒவ்வொருவரும் நமக்கு தேவனாகத்தான் இருக்கிறார்கள். அதனால இப்போ என்ன சொல்கிறார் இவ அடுத்தது, பேர் இரக்கத்தின்படின்றார். இந்த இரக்கம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒன்றுமே இருந்திருக்காதுமா. மேர்சி சொல்கிறோம்ல, மேர்சினா என்ன? ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேனே. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆதி ஆகமத்தில் 3வது அதிகாரத்தில் மனிதன் தவறு செய்து விடுகிறான். அது ஏவாள், ஆதாம், யார் செஞ்சாங்க, யார் செய்யலை, யாரால் பாவம் வந்துச்சு, இந்த காரியத்துக்கு நான் போல. ஆனால் இரக்கம்னா என்னன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். மனிதன் தவறு செய்து விடுகிறான். மனிதன்னும் போது ஆணையும் குறிக்குது, பெண்ணையும் குறிக்கிறது இல்லையா? இவங்க தவறு செய்த பிற்பாடு அவங்க என்ன செய்கிறாங்க? தேவனை விட்டு விலகி ஓடுறாங்க இல்லையா? தேவ பிரசன்னத்தை விட்டு ஆண்டவர் வருவார்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏன்னா வழக்கமாக அது வரைக்கும் ஆண்டவருடைய வருவார். இவங்க 2 பேரும் தேவனோடு இணைந்து அந்த தோட்டத்தில் அவங்க உறவு கொள்ளுகிற காலகட்டம் அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனால தேவன் வருவதை அறிந்திருந்த அவர்கள் என்ன செய்கிறாருங்க? தேவன் வருவதை விட்டு அவர் வரும்போது அவர்கிட்ட முன்னால் நிற்கக்கூடாதுன்னு விலகி ஓடுறாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? ஆதாம் ஏவாள் தவறு செய்தது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆதாம் எங்கே இருக்கிறாருன்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனால் அதனால் அவர் என்ன செய்கிறாரு? தேவன் மனிதனை நோக்கி வந்தார். எதனால் வந்தார்னாமா, பேரிரக்கத்தின்படி வந்தார். அன்னைக்கு தொடங்கின பேரிரக்கம் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் உரிமை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய இரக்கம் பெரியது. இரக்கம்னா உங்களுக்கு விளங்கும். இரக்கம்னா நாம் தவறு செய்யும் போது நம்மை மன்னிக்கிறார் அல்லவா, அதுதான் இரக்கம். தவறு செய்யும் போது நமக்கு தண்டனை கொடுக்கலையே, நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி அந்த தவறை செய்யாத. ஏன் தவறு செய்யாதேன்னு சொல்கிறாரு? தவறு செய்வதனால் யாருக்கு இழப்பு? நமக்கு தான் இழப்பு. நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம், ஏன் இதை செய்யாத அதை செய்யாதன்ட்டு இவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு விளங்காது இல்லையா? பிள்ளைகள் வளர வளர, ஐயோ என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, நானும் என்ன செய்வேன், என் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி அவங்க எந்த தவறையும் செய்து அவங்களுக்கு அதில் துன்பம் வரக்கூடாது என்று எதிர்பார்ப்பாங்க. அதனால் பேர் இரக்கம் என்று பார்ப்பதுமா, ஆண்டவருடைய இரக்கம். அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இரக்கத்தின் மூலமாக தன்னை விட்டு மறைத்து கொள்ள விரும்பின ஆதாமையும் ஏவாளையும் தேடி வந்தார். அதுதான் இரக்கம். மன்னிப்பு கேட்பதற்கு முன்னதாக மன்னிக்க வந்தார். அதுதான் இரக்கம். நான் மன்னித்தால் என் தேவன் என்னை தண்டிப்பாரோ என்று பயந்து கொண்டிருந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இரக்கத்தின்படி மன்னிப்பு கொடுப்பதற்காக வந்தார். விளங்குது இல்லையா? அதனால் தேவனுடைய இரக்கம் மிகவும் பெரியது. அதனால் நம்ம என்ன செய்யணும்?
செய்யணும்? அவரை போற்றணும். ஆண்டவரே எத்தனை தடவை மன்னிக்கணும்னு பேதுரு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதனால்தான் பேதுரு இவ்வளோ தைரியமாக எழுதுகிறாரு. அவருடைய இரக்கத்தின்படி என்று எழுதாமல் பேரிரக்கத்தின்படி என்று எழுதுகிறார். 7-70 தரம். நீ 7 தரமான்னு கேட்குறியே, 7 கவுண்ட்லெஸ் டைம். உன்னால் அந்த மல்டிப்ளிகேஷனை போட்டு எத்தனை தடவை நான் மன்னிச்சிருக்கிறேன்ட்டு நினைவில் வைப்பதை காட்டிலும் மன்னிப்பது எளிது. உண்மைதானம்மா? 7 தடவை நான் மன்னிக்கணுன்றதையா 7-70 தடவை நான் மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த 7-70 தடவை மன்னிக்கணும்னா அது என் நினைவிலேயே வைக்க முடியாது ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மன்னிச்சுட்டே இருக்கணும். அதை தான் ஆண்டவரிடத்தில் பார்க்குறோம். யாரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளுகிறோம்? தேவனிடத்திலிருந்து, பேரிரக்கத்தின்படி. அதனால்தான் நம்ம அவருக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தில் என்ன சொல்கிறோம்? நீர் எங்களுக்கு மன்னித்தது போல. நீர் எங்களுக்கு எப்படி மன்னிக்கிறீர்? You forgive us continuously and constantly. ஏன்னா நம்மளை அறிந்தும் அறியாமல் சில தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்களேன். செய்யக்கூடாததை செய்வதும் தவறு தான், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவம் தான், இல்லையா? பரிசுத்தவானாகிய யாக்கோபு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய தொடர்ச்சியாக மனுஷனுடைய வாழ்க்கையில் சுவாபத்தில் என்ன இருக்கிறது? பாவம் காணப்படுகிறது. பாவத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். எத்தனையோ முறை தவறி விடுகிறோம். ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கொடுக்கிற ஆசீர்வாதம் அவருடைய பேரிரக்கம். அன்பானவர்களே, எந்த நிலையிலிருந்து இந்த கேட்டுட்டு இருந்தாலும் ஆண்டவர் பேரிரக்கம் உள்ளவர். தந்தை, மகன், பரிசுத்த ஆவியானவர் பேரிரக்கம் உள்ளவர். அவர் என்ன செய்தாரா? இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழ செய்தார். எதுக்காக செய்தார் தெரியுமா? அவருடைய பேரிரக்கம். உங்களுக்கும் எனக்கும் புது பிறப்பு, நியூ பிகினிங், புது வாழ்வு. ஐ எம் பார்ன் ஆஸ் அ நியூ பர்சன் நம்ம சொல்கிறோம் இல்லையா? கொரிந்தியரில் கூட வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தவானாகிய பவுல் சொல்லுவார், புது சிருஷ்டியாயிருக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இந்த புது பிறப்பை நமக்கு கொடுப்பதற்காக அவர் என்ன செய்தாரா? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அப்படின்னா நல்லா விளங்கிக்கோங்க. இயேசு கிறிஸ்து மரித்தவர் அவர் என்ன செய்கிறாரு? உயிரோடு எழும்புகிறார். எதனால? தேவனுடைய பேரிரக்கத்தின்படி. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? புது பிறப்பு கொடுத்துட்டார். இந்த புது பிறப்புன்றது இட் இஸ் நாட் அ ஒன் டைம் ஆக்டுமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நான் என்ன செய்கிறேன்? புதிதாக பிறந்து கொண்டே இருக்கிறேன். ஆமாம், ஆண்டவர் என்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே நீங்கள் என்ன செய்யுங்க? மறுரூபப்படுங்கள். இப்படி இவ்வளவு காரியத்தையும் நம்ம எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்கிறோமா? ஒரு எதிர்நோக்கோடு வைத்துக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையாய் எழுதுகிறார் பரிசுத்தவானாகிய பேதுரு. ஆண்டவருடைய பேரிரக்கம் பெரியது. அந்த பேரிரக்கத்தின் மூலமாக நமக்கு புது பிறப்பு, நியூ பிகினிங். நாட் ஓன்லி ஒன் டைம் ஆக்ட், இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி வி ஆர் பீயிங் ரினியூட். நாம் புது பிறப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதனால் சோர்ந்து போகிறதுவே வேண்டாம். இந்த எதிர்நோக்கத்தோடு, லிவிங் ஹோப் நம்ம பார்த்தா இல்லையா? இந்த ஒரு உயிருள்ள நோக்கத்தோடு, இந்த நோக்கம் எப்படி இருக்கணுமா? குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். குன்றாது, அது குறைந்து போகவே போகாதுமா. இந்த ஹோப், உலகத்தில் இருக்கிற நம்பிக்கை, உலக பிரகாரமாக எத்தனையோ காரியத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஐ ஹோப் திஸ் வில் ஹேப்பன். அந்த நம்பிக்கை இல்லை. இது ஆவிக்குரிய நம்பிக்கை. இது குன்றி போகாது. இதற்கு ஜீவன் இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த நிருபத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல ஆண்டவரே, நாங்கள் பல காரியங்களின் மூலமாக எங்களுடைய எதிர்பார்ப்பு குன்றி போகிறது.
உலக எதிர்பார்ப்பை போல குன்றி போகாமல் ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களோடு இடைப்பட்டு எங்களுடைய நம்பிக்கையை உயிருள்ள நம்பிக்கையாய் மாற்றிக்கொண்டிருக்கிறீரே அப்பா. இந்த நம்பிக்கை ஆவிக்குரிய நம்பிக்கை, குன்றாத நம்பிக்கை, ஆவிக்குரிய நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்லுகிற காலகட்டங்கள் இந்த நிருபத்தில் எழுதினது போல அவர்களுடைய காலகட்டங்களைப் போல பல உபத்திரவத்தின் மத்தியில் போனாலும் ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை மட்டும் குன்றாத நம்பிக்கையாய், ஜீவனுள்ள நம்பிக்கையாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன்.